இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்த வசனத்துல தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 2 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஒன்று தேவ பலன், இன்னொன்று தேவ ஞானம். ஏனென்றால் யூதனானாலும் கிரேக்கனானாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறாங்க. அதெல்லாம் இவ்வுலகத்தின் காரியங்களாக காணப்படுகிறது. பவுல் சொல்கிறார், நாங்களோ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடைய அவருடைய சிலுவையை பற்றியே பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த தேவ பலனை, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் அவரிடத்துல வரும்போது தேவன் இந்த தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்கள், உலகத்துக்குரிய காரியத்தை, மாம்சீக காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ தேவ ஞானத்தை, தேவ பலனை பெற்றவங்க தேவனை குறித்தே அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்றால் தேவனே நமக்கு ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக நம்ம நடப்போம், தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.